ஐயோ போச்சே, இவ்வளோ நாளா காப்பாத்திட்டு இந்த ஸ்ட்ரீக்கும் போச்சு. அடுத்தது குவாலிஃபை ஆகுவோமாங்கிற டவுட்டும் இருக்கு. என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியலையே. நான் தான் படிச்சு சொன்னேனடா, ஒழுக்கமா ஆடினா வின் பண்ணி செமிஃபைனல் போய் கப்பை தூக்கலான்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச்னே இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறீங்கன்னடா. என்னடா சொல்றது? எந்த மேட்ச் ஜெயிக்கிறோங்கிறது மேட்ரு இல்லை, எப்பேற்பட்ட மேட்ச் ஜெயிக்கிறோங்கிறது தான் மேட்ரு. மொத்தத்தில் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இந்தியா கொஞ்சம் அடிச்சு ஆடுங்க. முக்கியமா நான் அபிஷேக் சர்மாவுக்கு சொல்லுவேன், அவனுக்கு பேட்லயே பட மாட்டேங்குது. உன் கேம் உன் நேச்சுரல் கேமை நீ காட்டு. மொத்தத்தில் நான் உருப்படி அவனது சிவம் துபே ஒரு ஆள் தான். பவுலிங்கும் பக்காவா போடுறான், ஃபீல்டிங்கும் பண்ணுறான், பேட்டிங்கும் பக்காவா ஆடுறான். மொத்தத்தில் இந்த டைம் சிஎஸ்கேக்கு ஆடி கொடுத்துருவான், இந்தியாவுக்கு ஆடி கொடுத்துட்டு இருக்கா. இந்த டைம் வேர்ல்டு கப் கனவு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. பார்க்குற ஃபார்ம் எல்லா பிளேயரோட ஃபார்மை பார்க்க மட்டமா இருக்கு. வருண் சக்கரவர்த்தி நல்லா போட்டுட்டு இருந்தா போன மேட்ச் அடி விழுத்து போட்டானுங்க. கம்மல இந்த திலக்கோர்மாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தா கூட ஓப்பனிங் பழைய பேர் செட் ஆயிடும். முக்கியமா நேற்று ஹர்ஷ்தீப் சிங்கும் பும்ராவும் சும்மா பக்காவா பவுலிங் போட்டாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் இந்த டேவிட் முல்லர் பங்கமா அடிச்சு முடிச்சு போட்டான். மொத்தத்துல மேட்ச் முடிஞ்சுதே, மனசே கேட்கலப்போ.